சொல்லிட்டுன்னு என் கேபினில் போய் நான் உட்காடுறேன். உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, என்கொயரிக்கு ரீஜனல் ஆஃபீஸ்லேருந்து பிரணீதான்னு ஒரு பொண்ணு அமுச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க, ஒரு ஸ்டாஃப். அந்த பொண்ணு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு என்கிட்ட பேசல, அது உள்ளே இருக்கிற வேறு ஸ்டாஃப்னுக்கிட்டலாம் பேப்பர்ஸ் என்ன ஆச்சு, என்ன நடக்குது இந்த ஆஃபீஸ்லன்னு ஒருத்தரையும் விசாரிச்சுன்னு இருக்கு. கடைசியில் என்ன விசாரிக்கிறதுக்கு நான் எல்லாம் உட்காந்துட்டு என் கேபின்லன்னு பார்த்துன்னு இருக்கிறேன். ஐம் ஹெல்ப்லெஸ்ஸாக நான் பார்த்துன்னு இருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கரெக்டாக அதே டைமுக்கு சுமான்னு ஒரு பொண்ணு, சும்மா வேலை விட்டு போய் 3 மந்த் ஆகுது, ஆனால் அதே டைமுக்கு ஆஃபீஸ் உள்ள வருது. இங்கே பிரணீதா என்ன கேள்வி கேட்குது, பேப்பர்ஸ் என்ன ஆச்சு, இந்த பேட்ச் பேப்பர்ஸ் என்ன ஆச்சுன்னு என்ன கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் சும்மா பதில் கொடுக்குது. என்ன பேப்பரு, எப்போ இருந்துச்சு பேப்பரு, அது நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி நாங்கள் ஸ்டோர் ரூம் க்ளீன் பண்ணோம், நான் இங்கே ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு க்ளீன் பண்ணோன்னு எனக்கு கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சும்மா சொல்லுது. அதே டைம் பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லுது, நான் மாத்திரம் இல்லை, இங்கே ரீஜனல் ஹெட்டு இன்னும் 2-3 பேரெல்லாம் சொல்லுது, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் அந்த ஸ்டோர் ரூம் க்ளீன் பண்ணோம். பதில் கொடுத்துன்னு இருக்கும் போதே ரீஜனல் ஹெட்டு அவங்க வேலை விட்டுட்டு போயிட்டு 6 மாதம் ஆச்சு, அவங்க சடனாக ஆஃபீஸ் உள்ள வராங்க. சும்மா அந்த ரீஜனல் ஹெட் அபிஷேக் சார் 2 பேரும் என்ன கேட்குற கேள்விங்களுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்கிறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு நான் கேட்டேன், நீங்கள் 2 பேரும் எப்படி வந்தீங்கோ, என்ன வேலை, சடனாக எப்படி வந்தீங்கன்னா சும்மா சொல்லுது, நான் வேற எங்கேயோ போய் இந்த ஏரியா பக்கம், ஆனால் ஆஃபீஸ் போன்ற மாதிரி என்னமோ ஐ ஃபெல் லைக் கம்மிங், ஆஃபீஸ் உள்ள வரணுன்றது மாத்திரம் எனக்கு வரணும் தோண்டுச்சு, வந்துட்டேன். அப்போ எங்கள் ரீஜனல் ஹெட் கிட்ட சார் ஹவு கம் யூ ஹியர், நீங்கள் 6 மந்த் ஆச்சு வேலை மூட்டுட்டு போயிட்டு, எப்படின்னா தெரில புஷ்பா, எனக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லணும்னு மாத்திரம் தோண்டுச்சு, நான் அதுக்காகத்தான் வந்தேன். ஆனால் வந்து உங்கள் 2 பேருமே என்ன கேட்குற கேள்விங்களுக்கெல்லாம் அவங்க 2 பேரும் பதில் சொல்கிறாங்க. நாங்கள் ஸ்டோர் ரூம் க்ளீன் பண்ணோம், புஷ்பா அந்த டைமில் இல்லை, எல்லாத்தையும் நாங்கள் க்ளீன் பண்ணி நாங்கள் போட்டுட்டோம். இம்மிடியேட்டாக பிரணீதா ரீஜனல் ஆஃபீஸ் கால் பண்ணிவிட்டு, இந்த பிரச்சனைக்கும் புஷ்பாவுக்கு சம்மந்தம் இல்லை, இந்த டைமில் புஷ்பா ஆஃபீஸ்லேயே இல்லை, ஸோ இதுன்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது வரைக்கும் என்கிட்ட ரூடாக பேசி இந்த ரீஜனல் ஹெட், என்னுடைய ரீஜனல் ஹெட் கால் பண்ணிட்டு, தென் வை ஹேவ் யூ நாட் டோல்ட் திஸ் புஷ்பா, யூ ஷுட் ஹவ் டோல்ட் மீ நோன்ட்டுன்னு வேறு ரீஜனல் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க. இங்கே 2 பேர் வேலை ரிசைன் பண்ணி போய் 3 மாதம் ஆகுது, 6 மாதம் ஆகுது, அவங்க என் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த சாட்சி நான் ஏன் சொல்ல வரேன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனையை எடுத்துன்னு போயிட்டு முட்டி போட்டு ஜெபிச்சு ஆண்டவர் கையில் ஒப்படைச்சு ரொம்ப நேரம் இல்லை, வெறும் ஒரு 10-15 நிமிஷம் தான். ஆண்டவரே என்னால் ஒன்றுமே முடியல, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, ஆனால் நீங்கள் வழி நடத்துங்கோ, இன்னும்